எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் வெற்றி ஊழியம் வழங்கும் இயேசுவின் வெற்றி நேரம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக ஒரு கிரியை செய்ய போகிறார். அநேகருடைய வாழ்வில் சோர்வான காரியங்கள் நிகழ்ந்தது எண்ணி சோர்ந்து போன நிலைமையில் துக்கித்து கொண்டிருக்கலாம். என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை தேவன் எப்படி நடத்தப் போகிறார், தேவனுடைய செயல் எவ்வளவாக இருக்க போகிறது என்றே ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோசிக்கிறீர்கள். தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற மிகப்பெரியதான ஒரு திட்டத்தை இனி வருகிற நாட்களிலே உருவாக்கி கொடுப்பேன் என்று சொல்கிறார். பல நேரங்களில் தேவனுடைய செயலை பார்க்க முடியவில்லை என்று உங்கள் மனம் அஞ்சினது உண்டு, கலக்கம் உங்களை தொற்றி பிடித்தது உண்டு. வேதம் என்ன சொல்லுகிறது? எபேசியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சற்றே நீங்கள் கேளுங்கள். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இங்கே ஆண்டவராகிய தேவன் எபேசு சபைக்கு சொல்லுகிற அந்த காட்சிகளை கவனித்து பாருங்கள். அவர்கள் ஜெபித்தார்கள், தேவனின் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள், ஜெபித்தார்கள். மறுபக்கம் அவருடைய நினைவுகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. தேவனாகிய கர்த்தர் அவருடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய ஜெபத்திற்கு அதிகமாக கிரியை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை குறித்து வேதம் சொல்கின்றன. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, உங்களை அநேகர் நினைக்காமல் போயிருந்திருக்கலாம், ஆனால் உங்களை நினைத்து அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, பிரதர் இனி உன்னுடைய வாழ்வில் விமோச்சனம் வராது, நன்மை என்பது உன்னுடைய எல்லைக்குள் வராது, முடிந்து விட்டது முடிந்து விட்டது என்றே சொல்லிவிட்டார்கள் என்று உங்கள் மனதிலே ஒரு கவலை, ஒரு துக்கம். இப்பொழுது ஆண்டவராகிய தேவன் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய கையை பிடித்து சொல்கிறார், நீ நினைத்து பார்த்திராத காரியங்கள் அதிகமாக நான் உனக்கு செய்யும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யாருக்கு தேவன் செய்கிறார்? அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். பலரும் கேட்பார்கள், ஏனையா எங்களுடைய வாழ்வில் தேவனுடைய செயலை பார்க்க முடியவில்லை, வேதம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் என்று சொல்லும் போது எங்கள் வாழ்வில் ஏன் நடக்கவில்லை? இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் அதிகமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேதம் சுட்டி காட்டுகிற பாதைக்குள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு நாளிலே நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனுடைய வாழ்வில் ஆபிரகாமை குறித்து வாசிக்க கேட்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அதிகமாக எப்படி கிரியை செய்கிறார் என்பதை குறித்து வேதம் சுட்டி காட்டுகின்றன. ஆதியாகம புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது லோத்துவும் ஆபிரகாமும் ஒரு காரியத்தை பேசிக் கொள்ளுகிறார்கள். எப்பா, லோத் ஆபிரகாம் தான் இந்த காரியத்தை தொடங்குகிறார். உன்னுடைய மெய்ப்பரும் என்னுடைய மெய்ப்பரும், உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் வேண்டாம். இந்த தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, எவைகளை நீ தெரிந்து கொள்ளுவாயோ தெரிந்து கொள்ளலாம். நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன் என்று சொல்லி இந்த காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இதை தேவனாகிய கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்ப ஊழியர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் எவைகளை பேசுகிறீர்களோ
அத்தனையும் அறிந்திருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாக, செம்மையாக, நேர்த்தியாக உங்களுக்காக கிரியை செய்வார். ஆபிரகாம் லோத்தோடு கூட பேசி முடித்த பின்பு ஒரு காரியத்தை லோத்து சொல்கிறார். சரி, அவர் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். அந்த காட்சிகளை வேதாகமத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது ஆதியாகமம் 13:10 சொல்கிறது, லோத் தன் கண்களை ஏறெடுத்தான், யோர்தானுக்கு அருகாமையில் உள்ளதான சமபூமியை பார்த்தான். நீர்வளம் மிக்கதாக இருந்தன. அது மட்டுமல்ல, சோவார் என்கிற இடத்திற்கு போகும் வரைக்கும் இந்த தேசத்தை பற்றி வர்ணித்து சொல்லுகிறார். இப்படிப்பட்டதான ஒரு செழுமை, கர்த்தரின் தோட்டம் எகிப்து தேசம் போல் இருக்கிறது. சரி, நான் அதை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி லோத் சொல்லிவிட்டார். இதை ஆபிரகாமுடைய மெய்ப்பர்களும் ஆபிரகாமும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். நன்மையானதை எடுத்துக்கொண்ட பின்பு கானான் தேசத்திலே இருக்கும்படியாக ஆபிரகாம் நினைக்க தொடங்கினார். சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்கிற ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒன்று இருக்கிறது, காலம் ஒன்று இருக்கிறது. ஏற்ற வேளைகளிலே தேவன் செய்வார். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வாதம் நிறுத்தப்பட்டதை போல் சூழ்நிலைகள் காணப்படுகிறது. வளமிக்க தோட்டம், கர்த்தரின் தோட்டம் எகிப்து தேசத்தை போல் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு செழுமையை எடுத்து விட்டார் லோத். இப்பொழுது ஆபிரகாம் என்ன நினைக்கிறார் என்பதை தேவன் அறிந்து இந்த ஆபிரகாமுக்காக தேவன் இடைபடும்படியாக தொடங்கினார். என கண்பானவர்களை, இப்படித்தான் பல நேரங்களில் நமக்கு சோதனைகள் வந்து அது ஜெயித்து விட்டு போனதை போல் இருக்கும். நான் ஏமாந்துட்டேன், என்னை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. கவலையே படாதீங்க, நீதி உள்ள தேவன் இருக்கிறார். நீங்கள் விட்டு கொடுத்தபடியினால், சமாதானத்திலே விரும்பினபடியினால், தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினபடியினால், தேவனாகிய கர்த்தர் நீங்க நினைத்து பார்த்திராத கிரிகளை தொடங்குவார். சரி, ஆபிரகாம் ஜெபிக்கவில்லை, நின்று கொண்டிருக்கிறார். ஆபிரகாம், இந்த டீல் முடிந்து விட்டது. எல்லாவற்றையும் லோத் எடுத்துக்கொண்டார். இப்பொழுது ஆபிரகாமுக்கு கண்களுக்கு மத்தியிலே என்ன இருக்கிறது என்று தெரியாத வண்ணமாக மிகப்பெரியதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் இடைபடுகிறார். வேதாகமத்திலே வாசிக்க கேட்கும் பொழுது ஆதியாகம புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14, 15 இந்த 2 வசனங்களை சற்றே நீங்கள் கவனியுங்கள். லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. இப்பொழுது ஆபிரகாம் நினைத்து பார்த்தராத ஒரு செய்தி பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அடுத்து என்னமா இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமுக்காக திட்டமிட்டு செயல்படுகிறார். என கண்பானவர்களே, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். ஆபிரகாம் அங்கே வேண்டிக் கொண்டாரா? இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு உத்தரவாதம் கொடுத்திருந்தார். ஊர் என்கிறதான கல்தையருடைய பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆபிரகாமை அழைத்த தேவன் அவருக்கு வந்ததான இந்த சோக காரியத்திலையும் பரலோகமே தலையிடுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நேரிட்ட ஒவ்வொரு காரியங்களையும் உலகம் புரிந்து கொள்ளவில்லை, உங்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்ளவில்லை, நண்பர்கள் புரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் போகிறதான ஆலயத்தில் உள்ளவர்களும் புரிந்து கொள்ளவில்லை, ஊழியர்களும் புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒரு தனிமரம் போல் பட்டு போன ஒரு நிலைமையில் அடுத்து என்ன என்று உங்கள் மனம் கலங்கி கொண்டிருக்கிறது. தேவன் உங்களை கைவிடுவாரா? இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தீர்கள். அவர்தான் எனக்கு தஞ்சம் என்று சொல்லி
அவரையே நோக்கி பார்த்த உங்களை தேவன் கைவிடுவாரா? உங்கள் சந்ததியின் மேல் தேவன் கவனம் இல்லாமல் இருப்பாரா? ஏன் அழுது கொண்டிருக்க வேண்டும்? என் ஆண்டவர் என்னை நினைத்தருளுவார். ஆபிரகாமை நினைத்தருளின தேவன் அன்றைக்கு சொன்னார், ஆபிரகாமே, லோத்து உன்னை விட்டு போய்விட்டான், இனி என்னுடைய செயலின் வல்லமையை பார் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து திருவுளம் பற்றினார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, உலகம் பல நேரங்களிலே நம்மை தோல்வியடைய செய்யலாம். மனிதனுடைய சீற்றங்கள், மனிதனுடைய உபாய தந்திரங்கள், உலக சட்ட திட்டங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு தோல்விகளை ஏற்படுத்தலாம். ஆனால் உங்களை மீட்டுக் கொண்டவரும் உங்களை அபிஷேகித்த தேவன் ஒருபோது கைவிடுவது இல்லை. சரியான நேரத்தில் இடைபடுவார். அன்றைக்கு தேவன் சொல்கிறார், ஆபிரகாமே, உன் சந்ததிக்கு வடக்கே, தெற்கே, மேற்கே, கிழக்கே நோக்கி பார். ஆபிரகாம் பார்த்தார், இந்த பக்கம் பார்த்தார், அந்த பக்கம் பார்த்தார், எல்லா பக்கமும் பார்க்கிறார். பார்த்த பின்பு ஆண்டவர் சொல்கிறார், இந்த பூமியை உன் சந்ததிக்கும் நான் வாக்குத்தத்தமாக அருளுவேன் என்று சொல்லி தேவன் திருவுளம் பற்றினார். இந்த காட்சிகளை நினைத்து பாருங்கள். ஆபிரகாம் எப்படி இருக்கிறார்? சந்ததி இல்லாமல் இருக்கிறார். வரப்போகும் சந்ததியை தேவன் நினைத்தார். அந்த சந்ததி நன்மையினால் நிறைய வேண்டும் என்று தேவன் நினைத்தார். உங்களை நினைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் தான் உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். அநேக உங்களிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். அநேகருக்கு நீங்கள் உதவியாக இருந்தீர்கள். இப்பொழுது எல்லாரும் உங்களை விட்டு விலகிவிட்டார்கள். ஏன்? உங்கள் குடும்பத்தினுடைய சூழ்நிலை, உங்களுக்கு நேரிட்டு இருக்கிற நெருக்கம், உங்கள் பிள்ளைகளால் ஏற்பட்டதான நிந்தைகள், உங்கள் தொழிலில் வந்த போட்டிகள், தோல்விகள், எதிர்ப்புகள், அது நிமித்தமாக அநேகர் விலகி இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட நிற்கப் போகிறார். இனி வருகிற நாட்களில் தான் ஒரு பெரிய பிரகாசத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். தேவன் அந்த பிரகாசத்தின் வாழ்வை ஆபிரகாமுக்கு கொடுக்கும்படியாக சித்தம் கொண்டார். அதே தேவன் இந்த தொலைக்காட்சியை யூடியூப்ல இதை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் மேல் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவனுடைய செயலின் வல்லமை இனி வெளிப்படும். எப்படி பிரதர் நடக்கும்? ஆபிரகாமின் தேவன் ஜீவிக்கிறவர் அல்லவா? ஈசாக்கின் தேவன் கிரியை செய்கிறவர் அல்லவா? யாக்கோபின் தேவன் கைவிடாதவர் அல்லவா? இப்படிப்பட்ட தேவனுக்கு சொந்தமாக நீங்கள் இருப்பதினால் எத்தனை பெரிய பாக்கியம்! மகிழ்ச்சியோடு கூட உங்களுக்கு நேரிட்ட அத்தனை காரியத்தையும் புறம்பே தள்ளிவிட்டு என்னுடைய குடும்பத்தை நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னுடைய வியாபாரத்தை நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நீங்கள் மகிமைப்படுத்த தொடங்கும் போது தேவனுடைய அதிசயத்தை பார்க்க முடியும். சரி, மற்றும் ஆண்டவர் நம்மை குறித்து நினைக்கிறதான காரியத்தை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது, ஒரு நாள் ஒரு சோகம். எல்கானா அன்னாளை பார்க்கிறான். ஏனமாய் நீ அழுது கொண்டிருக்கிறாய்? அவள் பண்டிகை தோறும் ஒரு அழுகை. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 7 வசனத்தில் அவள் அழுது கொண்டிருந்தாள். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10 வசனத்தில் தேவனிடத்தில் போய் பொருத்தனையோடு கூட ஜெபித்தாள். இந்த 2 காரியங்களை நினைத்து பாருங்கள். அழுதாள், ஜெபித்தாள், அழுதாள், ஜெபித்தாள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழுதீர்கள், ஜெபிக்க தவறிவிட்டீர்கள். நீங்கள் அழுதீர்கள், துதிக்க தவறிவிட்டீர்கள். நீங்கள் அழுதீர்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறதை விட்டுவிட்டீர்கள். உங்கள் சோகத்தை சொல்லி வேதத்தை நேசிக்க மறந்துவிட்டீர்கள். தேவனுக்காக எடுத்துக்கொண்ட பொருத்தனையை செய்ய தவறிவிட்டீர்கள். காரணம் என்ன சொல்லுகிறீர்கள்?
எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, இந்த நஷ்டம், இந்த கஷ்டம், இந்த நிந்த, இந்த அவமானம், இந்த வேதனை, இந்த துக்கம், இதையே சொல்லி 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 ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தை இழந்து நிற்கிற சகோதரியே, சகோதரனே, கர்த்தர் எப்படி உங்களுக்காக கிரியை செய்வார்? சோகம்தான், துக்கம்தான், வேதனைதான், வாழ்க்கையில குறைவுதான். அதற்கு நடுவிலும் 10ஆம் வசனத்தை அவள் சுட்டி காட்டுகிறாள். தேவனுடைய சமூகத்திற்கு சென்று ஜெபித்தாள். ஜெபித்த போது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? மகத்தான காரியங்களை செய்கிறதை பார்க்க முடிகிறது. என கண்பானவர்களே, வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை சற்றே நீங்கள் கவனியுங்கள். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அழுது கொண்டிருந்த அன்னாள் அதிசயமான ஒரு சாமுவேலை கண்டாள். அன்னாளுடைய வாழ்க்கையில் இருந்ததான குறைவுகள் நீக்கப்படுகிறது. தேவ சமூகத்தில் பிள்ளை இல்லை 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 என்று சொல்லி அழுது கொண்டு இருந்தால் அவளுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளினார். தேவன் நம்மை நினைத்தருளுவார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் இருக்கிற குறைகள் நீக்கப்படும், நம்முடைய வாழ்வில் இருக்கிற தடைகள் உடைக்கப்படும், நமக்கு முன்பாக இருக்கிறதான துக்கங்கள் நீக்கப்படும். என கண்பானவர்களே, கர்த்தர் உங்களை நினைக்கும்படியாக இப்பொழுது தேவ சமூகத்திற்கு நீங்கள் வர வேண்டும். ஏதோ எப்படி வேணாலும் இருக்கலாம். யாரோ தொலைபேசியிலே ஜெபிப்பார்கள், நன்மை நடக்கும், நல்லதுதான் உங்களுடைய விசுவாசம். ஆனால் உண்மையான ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் தேவனே கிருபை செய்யும் என்று நீங்கள் கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். சரி, அன்னாளுக்கு எத்தனையோ பரிசுகள் எல்கானா கொடுத்தான். இதைத்தான் இந்த உலகம் செய்ய முடியும். நிறைவான சில நன்மைகளை உங்கள் எல்லைகளுக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் தேவன் தாம் நினைத்து கிரியை செய்ய வேண்டும். அன்னாளுடைய வாழ்வில் அழுதால், ஜெபித்தால், சாமுவேலை கண்டாள். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நான் அழுது முடிச்சிட்டேன், ஜெபிக்க போறேன், அதிசயத்தை காண்பேன் காண்பேன். எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க சிஸ்டர், பிரதர்? எத்தனை பேர் நீங்கள் சொல்ல போகிறீர்கள்? நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் 27ஆம் வசனத்தில் சாமுவேலை கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு அன்னாள் போனாள். அன்னாள் தேவ சமூகத்தில் சொல்கிறாள், நான் கேட்டுக்கொண்டபடி எனக்கு தந்தீரே தேவனே என்று சொல்லி அங்கே சாமுவேலை விட்டுவிடுகிற காட்சி சற்றே நீங்கள் கவனித்து பாருங்கள். சாமுவேலை தேவனுடைய ஆலயத்தில் விடப்பட்டது நிமித்தமாக இதைத்தான் நீங்க கவனிக்க வேண்டும். எல்லாரும் என்ன நினைத்திருப்பார்கள்? அன்னாலும் என்ன நினைத்திருப்பாள்? நான் ஒரு பிள்ளைக்காக வேண்டிக் கொண்டேன். சரி, இந்த சாமுவேல் அவ்வளவுதான் என்று அவன் நினைத்த போது வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சற்றே நீங்கள் கவனியுங்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். கர்த்தருக்காக அன்னாள் சாமுவேலை கொடுத்த போது தேவன் அவள் நினைத்து பார்த்திராத ஒரு காரியத்தை செய்கிறார். இதை தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கவனிக்க வேண்டும். பல நேரங்களிலே தேவனுக்காக செயல்படுகிற காரியத்தை அநேக தேவனுடைய பிள்ளைகள் விரும்புவது இல்லை. சுவிசேஷம் அறிவிப்பதை விரும்புவது இல்லை, இயேசுவை பற்றி சொல்வதை விரும்புவது இல்லை, ஆலயத்தில் நடக்கிற சில காரியங்களை முதன்மையாக வைத்து தேவனுடைய நாம மகிமைக்காக செயல்படுவதை விரும்புவது இல்லை, உபவாச ஜபத்தை விரும்புவது இல்லை, இரவு ஜபத்தை விரும்புவதில்லை. சில சொல்லுகிறதா நம்ம வேடிக்கையா இருக்கும். ஆலயத்திற்கு போறதுக்கே நேரம் இல்லை அப்படிம்பாங்க.
நீங்க என்னைக்கு அதை சொல்றீங்களோ, சகோதரியே, ஆலயத்திற்கு போக நேரமில்லை, கர்த்தரை தேட நேரமில்லை என்று சொன்னால் உன் கூட சாத்தான் இருக்கிறான். பிரதர், உங்க கூட பிசாசு இருக்கிறது. இந்த பிசாசு இருக்கும் வரைக்கும் நீங்க தேவனுடைய ஆலயத்திற்கு உங்களை போக விட மாட்டான். நீங்க சொல்லலாம், உங்க பேரு இயேசு அடியான் நீங்க வச்சிருப்பீங்க, எத்தனையோ அழகான பெயர்களை வைத்திருப்பீர்கள். ஆனால் தேவனிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, வாஞ்சை இல்லை. அன்னாள் என்ன செய்கிறார்? ஒரு குழந்தையை கொடுத்தார் தேவன். அவள் சொன்னபடி தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு போய் கொடுத்து விட்டாள். என கண்பானவர்களே, தேவன் இதை கவனிக்கிறார். இப்பொழுது யோசித்து பாருங்கள், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கவனித்து அதற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்க போதுமானவர். ஒரு சாமுவேலை கொடுத்த போது தேவனாகிய கர்த்தர் 3 குமாரர்களையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்து அந்த குடும்பத்தை தேவன் அழகுபடுத்தினார். கர்த்தருக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும், கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவன் கணக்கு பார்த்து உங்களை அழகுபடுத்துவார். குறைவு என்று உங்கள் எல்லைக்குள் வராத வண்ணம் தேவனே செயல்பட்டு ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். இந்த தொலைக்காட்சியை கவனித்து கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களுடைய குடும்பத்தை அழகுபடுத்தி ஆசீர்வதித்து நிறைவாக்க வைக்க விரும்புகிறார். உங்களை குறித்து கர்த்தர் நினைத்திருக்கிறது என்ன தெரியுமா? மேலானவைகளை நினைத்திருக்கிறார். அன்னாள் நினைத்தால் என் குடும்பத்திற்கு ஒரு சாமுவேல் தான் வரப்போகிறான் என்று. கர்த்தர் என்ன செய்தார்? அன்னாளின் குடும்பத்தை இன்னும் பெரிதாக தேவன் நினைத்தார். இப்படித்தான் என்னுடைய ஆரம்ப நாட்கள் ஊழியங்களில் என் மனதிலே ஒரு துக்கம் இருந்தது, ஒரு கவலை இருந்தது, ஒரு சோகம் இருந்தது. எல்லாரும் நன்றாக ஊழியம் செய்கிறார்கள். நான் இயேசுவை அறியாத மார்க்கத்தில் இருந்து வந்தபடியினால் எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைப்பது இல்லை. அறிமுகப்படுத்துவதற்கோ ஊழிய பாதையில் நடத்துவதற்கோ இப்படிப்பட்ட அனுகூலங்கள் இல்லாமல் இருந்த நேரத்தில் என்னுடைய மனம் ஏங்கிக் கொண்டே இருக்கும். என்னுடைய மனம் ஏங்கிக் கொண்டே இருக்கும். அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தோமே, ஊழியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தோமே, அடுத்து எவண்ணமாக இருக்குமோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அச்சப்பட்டு கலங்கினது உண்டு. ஆனால் என்னை நினைத்தருளின தேவன், என்னை இந்த ஊழியத்திற்காக அழைத்த கர்த்தர், அவர் என்னை நினைத்து எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது, ஐயா ஊழியர்களாகிய உங்களுக்கு தான் செய்கிறார் ஐயா. நான் கேட்கிறேன், ஊழியர்களாகிய நாங்கள் இயேசுவை அப்பான்னு கூப்பிடுறோம், நீங்க சித்தப்பானா கூப்பிடுறீங்க இல்லையே? நீங்களும் அப்பா என்று தான் கூப்பிடுகிறீர்கள், நானும் அப்பா என்று தான் கூப்பிடுகிறேன். ஆனால் நான் ஒப்பு கொடுத்த காலம் கடினமாக இருந்தது. நீங்கள் அதை விரும்புவது இல்லை. சில நேரத்தில் சில காரியத்தை சிலர் விரும்ப மாட்டார்கள். ஒரு சாமுவேலை எப்படியா கொடுக்க முடியும்? குழந்தையே இல்லாமல் இருந்த அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு சாமுவேல் கிடைத்திருக்கிறார். எப்படி கொடுக்க முடியும் கர்த்தருக்கு? சிலர் சொல்லுவாங்க, எனக்கே நேரம் இல்லை, எனக்கே இப்படி இருக்கிறது, என் சூழ்நிலையே இப்படி இருக்கிறது, நான் என்ன செய்ய என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. உங்களை நியாயப்படுத்துவீர்கள். தேவன் அதை விரும்புவது இல்லை. சாமுவேலை கொடுத்ததன் பின்பாக தான் கர்த்தர் அவளை நினைத்தருளினார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனுக்காக செயல்படவில்லை என்று சொன்னால் தேவன் உங்களுக்காக செயல்பட மாட்டார். ஆனால் உங்க மனசு என்ன கேட்குது? ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் எனக்கு ஏன் செய்ய மாட்டேங்கிறார்? அன்னாளுக்கு செய்திருக்கிறார், உங்களுக்கு ஏன் செய்யவில்லை? நீங்களே யோசித்து பாருங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நீர் எனக்காக கிரியை செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது ஒப்பு கொடுத்து நீங்கள் கேட்டு பாருங்கள், தேவன் உங்களோடு கூட இடைபடுவார். நீங்கள் அவ்வண்ணமாக ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய செயலின் வல்லமையை நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு காட்சி.
ஆண்டவராகிய தேவனுக்காக கொடுத்தது நிமித்தமாக தேவன் அன்னாளுக்கு தாராளமாய் கொடுத்தார். அவள் நினைத்து பார்த்திராத காரியத்தை, எண்ணி முடியாத காரியத்தை தேவனே செய்தார். இன்றைக்கு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எத்தனை தடுமாற்றம், உங்கள் குடும்பத்தில் எத்தனை விதமான இழப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், குழப்பங்கள், அமைதி இல்லை. ஏன்? அன்னாளை போல துக்கத்தின் நடுவில் நீங்க தேவ சமூகத்தை தேடவில்லை. உங்கள் சந்ததிக்கு தேவ சமூகத்தை தேடுவதற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் உங்களை நியாயம் தீர்ப்பார்கள். நீங்கள் எவ்வண்ணமாக வாழ்ந்தீர்கள், எவ்வண்ணமாக இருந்தீர்கள் என்பதை குறித்து உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நியாயம் தீர்ப்பார்கள். அதற்கு நீங்கள் தப்ப முடியாது. கேள்வி கேட்பார்கள், நீங்கள் தப்ப முடியாது. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே உமக்காக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை தாரும் என்று கேளுங்கள். மூன்றாவது, தேவனாகிய கர்த்தர் நமக்கு எவ்வண்ணமாக கிரியை செய்கிறார் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவானின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. எருசலேமிலே பெத்தானியா கிராமத்தில் அதிகமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்த குடும்பம்தான் லாசரு, மார்த்தாள், மரியாளுடைய குடும்பம். ஒரு நாள் லாசரு வியாதியாக இருந்த செய்தி சொல்லப்படுகிறது. அந்த அதிகாரத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது லாசரு வியாதியாயிருந்தான். அது இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டதாக 3ஆம் வசனத்தில் யோவான் 11:3 வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, வியாதியாக இருந்தான், இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை குறித்து நீங்கள் கவனிக்க வேண்டும். வியாதியாக இருந்த லாசரு வியாதி முத்தி மரித்து போனார். லாசரு மரித்து விட்ட அந்த காட்சி எருசலேம், பெத்தானியா கிராமம் முழுதுமாக பேசப்படுகிறது. மரியாளின் சகோதரன், மார்த்தாளின் சகோதரன் லாசரு மரித்து விட்டான். இந்த சோகமான காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வியாதியாயிருந்தான், மரித்து விட்டான். மரித்த பின்பு அடக்கம் பண்ணப்பட்டான். இப்பொழுது நீங்கள் யோசிக்க வேண்டும். ஊரே நினைத்து பார்க்கவில்லை, யாருமே நினைத்து பார்க்காத ஒரு காரியத்தை அகிலத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் இயேசு அந்த குடும்பத்திற்கு செய்ய வேண்டியதை நினைத்தார். எல்லாரும் என்ன நினைப்பார்கள்? மார்த்தாள் மரியாளுக்கு எதையாகிலும் உதவி செய்யலாம் என்றுதான் நினைப்பார்கள். இது உலகத்தினுடைய அன்பு நிமித்தமாய் வருகிற காரியம். லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகிவிட்டது. இந்த லாசருடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் அவர் நினைக்க தொடங்குகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்வில் அநேக காரியங்கள் சிறிய பிரச்சனையாக இருந்தது, பெரிய பிரச்சனையா மாறிட்டு அது எல்லாமே முடிஞ்சிட்டு பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு தான் முடிஞ்சிருக்கு. கர்த்தர் இதிலையும் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். வேதம் என்ன சொல்லுகிறது? லாசரு யோவான் 11ஆம் அதிகாரத்தில் மரித்து விட்டான் என்கிறது செய்தி பரவலாக பேசப்பட்டது. ஆனால் வேதாகமத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது யோவான் 11:43 என்ன சொல்லுகிறது? கவனியுங்கள். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது ஊராரின் ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டதான லாசருவின் கல்லறையை நோக்கி போகிறார். அந்த இடத்திற்கு போனவுடனே பிதாவினிடத்தில் சொல்லுகிறார், இவர்கள் அறியும்படியாக, இவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக பிதாவே என்று அவர் கூப்பிடுகிற காட்சி. அதிகமாய் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமையை கவனித்து பாருங்கள்.
இப்பொழுது என்ன நடக்க போகிறது? அவள் தேவனை விசுவாசிக்கிறார்கள். எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. லாசருவின் கல்லறையின் அருகில் இருந்த கல்லு புரட்டி தள்ளப்பட்டது. இயேசு இப்பொழுது கூப்பிடுகிறார், லாசருவே வெளியே வா என்று அழைத்த போது மரித்தவன் எழுந்து வந்த காட்சிகளை 44ஆம் வசனம் சுட்டி காட்டுகின்றன. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே பிறந்த ஒரே ஒரு மனிதனுக்குத்தான் 2 கல்லறை இருக்கிறது. இந்த உலகிலே பிறந்த ஒரே ஒரு மனிதனுக்குத்தான் 2 கல்லறை இருக்கிறது. 2 டெத் சர்டிபிகேட் இருக்கு. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஒரே ஒரு டெத் சர்டிபிகேட் தான் உண்டு. ஆனால் இவருக்கு மட்டும்தான் 2 இறப்பு சான்றிதழ் இருக்கிறது. பிரதர், எருசலேமில் உள்ள பெத்தானியாவில் இருக்கிற ஒரு கல்லறை இருக்கிறது. அந்த கல்லறையில் தான் லாசருவை அடக்கம் பண்ணி விட்டார்கள். இது லாசரு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை என்று சொல்லி அவனமாக பேசப்பட்டது. இது ஒரு காட்சி. இரண்டாவது, லாசருவை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பின பின்பு ஒரு நாள் வாழ்ந்து மரித்த போது சீப்புரு தீவிலே சைப்ரஸ்ல லாசருவை அடக்கம் பண்ணின கல்லறை இன்றைக்கும் இருக்கிறது. இந்த உலகத்தில் 2 கல்லறை உள்ள ஒரே ஒரு மனிதன் இவன் தான். இந்த லாசருடைய பேர்ல தான் 2 கல்லறை இருக்கிறது. இது ஒரு பக்கம் போகட்டும். மரித்த லாசரு, முடிந்து போன லாசரு, அந்த குடும்பத்திற்கு அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் வியாதி உள்ள லாசருவை ஆரோக்கியம் அடைய பண்ணினார் என்று சொல்வதை காட்டிலும் வியாதி முத்தி மரித்து நாற்றம் எடுத்து ஜீவனோடு கூட எழுப்பின காட்சி அங்கே பரிமாறப்படுகின்றன. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்ப நீங்க சொல்லணும், லாசரு புது லாசருவா வந்ததை போல் உங்களுடைய வாழ்க்கையில சில காரியத்தை கர்த்தர் பூக்கும்படியாக, அது புறப்பட்டு வரும்படியாக, அது உங்களுடைய கண்களினாலே காணும்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். லாசரு நாற்றமடித்த லாசரு இப்போ ஒரு புதுமையான லாசருவாய் வந்து விட்டார். சில காரியத்தை நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க. இப்படித்தான், இப்படித்தான், இப்படித்தான். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி இல்லை, அப்படி இல்லை. இனி அதிகமாய் கிரியை செய்கிற என்னுடைய வல்லமையை நீங்கள் காண போகிறீர்கள். எழும்பி பிரகாசிக்க வைக்க போகிறார். சகோதரனே, நீங்க துக்கத்தினால் நிறையப்பட்டிருக்கிறீர்கள். சகோதரியே, நீங்கள் வேதனையினால் நிறையப்பட்டிருக்கிறீர்கள். துயரத்தினால் நிறைந்து கண்ணீர் வடித்து புலம்பி துக்கித்து நான் ஏன் இருக்க வேண்டும், மறித்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பிரகாசிக்க வைப்பேன், நான் உன்னை பிரகாசிக்க வைப்பேன். அதிகமாக கிரியை செய்கிற என்னுடைய வல்லமை உன்னுடைய வாழ்வில் தொடரப்போகிறது, தொடரப்போகிறது. அதை சத்துருக்கள் காண்பார்கள், உறவினர்கள் காண்பார்கள், உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் காண்பார்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து கிரியை செய்வார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபம் செய்வோம். வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனே, இப்பொழுதும் கூட கர்த்தாவே, சில சூழ்நிலைகளிலே இவர்கள் தோற்று போயிருக்கலாம். துக்கத்தோடு வேதனையோடு கூட கண்ணீரை சுமந்தவர்களாய் இருக்கலாம். என் ஆண்டவராகிய தேவன் இவர்களை நினைத்தருளுங்கப்பா. கர்த்தருடைய தயவும் இரக்கமும் இவர்களை தொடட்டும் ஐயா. உம்முடைய வல்லமை இவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. ஏமாற்றங்கள் நன்மையாய் மாறட்டும் ஆண்டவரே. துக்கமான செய்தி மகிழ்ச்சியின் செய்தியாய் மாறட்டும். வேதனையின் காரியங்கள் மகிழ்ச்சியாய் மாறட்டும். தேவரே, இரக்கம் செய்யுங்கப்பா. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் இப்பொழுது நினைத்தருளுவீராக. கர்த்தருடைய வல்லமை தொடுவதாக. சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக அதை கவனித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனுடைய வல்லமை தொட்டு உங்களை பிரகாசிக்க வைக்க போகிறது. அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் காண போகிறீர்கள். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்.
தேவன் உங்களை பிரகாசிக்க வைக்க போகிறார். தேவனே, இவர்களை நினைத்தருளுங்கப்பா, இவர்களுக்காக கிரியை செய்யுங்கப்பா, இவர்களுக்காக இரக்கம் செய்யுங்கப்பா. எல்லாருக்கும் மத்தியிலையும் இவருடைய தலைகளை உயர்ந்திருக்க வைங்க. இவருடைய தொழில் வியாபாரங்கள், இவருடைய தரிசனங்கள், இவருடைய எதிர்பார்ப்புகள், வெளிநாட்டுக்கு செல்வதற்கான அனுகூலமான காரியங்கள், ஊழிய பாதையில் அனுகூலமான காரியங்கள், தேவனே ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் மாறட்டும், அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. Our contact பிரதர் கே செல்வம், விக்டரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, 1E bar 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.